உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் திருஸ் குக்கிங் வேர்ல்டூடாக உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு திருப்பதி. இன்றைய தினம் நான் உங்களுக்கு செய்து காட்டப் போவது எள்ளு கொழுக்கட்டை. சிறுதானிய வகைகளிலே நிறைந்த சத்துக்கள் இந்த எள்ளில்தான் இருக்கிறது. இந்த எள்ளை வச்சு எப்படி கொழுக்கட்டை செய்வதென்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக காட்ட போகிறேன். முதல்ல கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற அடப்பை எப்படி செய்கிறது என்பதை பார்ப்போம். இதற்கு நான் எடுத்துக்கொண்டது தோல் நீக்கிய சுத்தமான வெள்ளை எள்ளு 400 கிராம், அதோட 250 கிராம் சர்க்கரை, எள்ளெடுத்த அந்த கிண்ணத்தின் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்திருக்கேன். சுத்தமான தேங்காய் பூவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதோட 250 கிராம் மாவு எடுத்திருக்கிறேன். இந்த மாவு அவிச்ச கோதுமை மாவும் அரிசி மாவையும் சமனாக கலந்து 250 கிராம் எடுத்திருக்கேன். வாங்க கொழுக்கட்டை செய்முறையை பார்ப்போம். முதல்ல சட்டி அடுப்பில் வச்சு காஞ்சதும் எள்ளை நல்லா பொன்னுறதுக்கு வறுத்தெடுக்க போகிறேன். அதாவது எள்ளு வறுக்கும்போது வெந்தயத்தின் கலர் வரும் வரைக்கும் நாங்கள் வறுக்க வேண்டும். எரிய விடாமல் இலகுவான சூட்டில் வச்சு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லை, இந்த மாதிரி நல்ல கோல்ட் கலர் வரும் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. எள்ளு நல்ல பொன்னிறமாக வறுவட்டுட்டு எள்ளை இறக்கி வச்சுட்டு இந்த சட்டிக்குள்ளேயே கொஞ்சம் தண்ணி எடுத்து சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன். எள்ளுக்கு ஒரு பழமொழியே இருக்கின்றது, இளைச்சவனுக்கு எள்ளும் கொளுத்தவனுக்கு கொள்ளும் சொல்லுவாங்க. இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லும்போது மிகவும் மெலிவாக இருக்கிற பிள்ளைகளுக்கு எள்ளு சாப்பாடு நிறைய கொடுக்கும்போது இலகுவாக அந்த உடம்பு வைக்கும்ன்றது தான் அர்த்தம். அதே போல் கொள்ளு உடம்பு கூட இருக்கிறவங்க, உடம்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கொள்ளு சாப்பிட்டா உடம்பு குறையும்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த பழமொழியின் அர்த்தம். கட்டியாக இருக்கிற சர்க்கரை கரையும் வரைக்கும் தான் அடுப்பில் வச்சுருக்கணும். சர்க்கரை கட்டியெல்லாம் கரைஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கொள்ளுங்க. திரும்பவும் அதே சட்டிக்குள்ளே ஊற்றி எடுத்துக்கொள்கிறேன். சூடாக இருக்கிற அடுப்பில் தான் சட்டியை வச்சுருக்கிறேன். அடுப்பை பண்ணித்தேன். பண்ணினாலும் இப்போ சர்க்கரை பாகு நல்ல சூட்டில் தான் இருக்குது. அந்த சூடாக இருக்கும்போது எள்ளை சர்க்கரை பாகுடன் சேர்த்து நல்லா கிளறி விட வேண்டும். சூடான சர்க்கரை பாகில் எள்ளை நல்லா போட்டு கிளறினதுக்கு பிறகு தேங்காய் பூவையும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட வேண்டும். சர்க்கரை பாகுடன் எள்ளும் தேங்காய் பூவும் சேர்த்து நல்லா ஒன்றோடு ஒட்டுன மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் இதுக்கு சுவைக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு தேக்கரண்டி ஏலக்காய் பொடி சேர்த்துக்கொள்ளுங்க. இதோட ஒரு அரை தேக்கரண்டிக்கும் கொஞ்சம் குறைவாக மிளகு பொடி சேர்த்துக்கொள்ளவும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை சூடு பண்ணிவிட்டு இனி சூட்டில் வச்சு கொஞ்ச நேரம் நல்ல வடிவாக கிளற வேணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக எல்லாம் சேர்ந்து ஒன்றோடு ஒட்டி நல்ல ஒரு பதத்துக்கு வந்து கொண்டிருக்கு. அதாவது சர்க்கரையில் இருக்கிற தண்ணீர் வற்றும் வரைக்கும் நல்லா கிளற வேண்டும். கொழுக்கட்டை நாங்கள் 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலும் பிழையாகாது. அந்தளவுக்கு தேங்காய் பூ எல்லாம் சேர்ந்து நல்லா சூடாகிட்டு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, நல்ல வறுவட்டை மாதிரி வந்துட்டு இந்த பதம் வரும் வரைக்கும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட வேண்டும். இந்த பதத்தில் இறக்கி கொஞ்ச நேரம் ஆற விடுங்க. ஆறுனத்துக்கு பிறகு கிரைண்டர் கப்பில் போட்டு ஓரளவு இதை அரைச்செடுக்க வேண்டும். ஆறி இனி கிரைண்டர் கப்பில் போட்டு ஒரு 30 செகண்ட் அரைச்சா போதும். இப்போ நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், எள்ளு அரைபடாது, அதே நேரம் தேங்காய் பூ எல்லாம் சேர்த்து நல்ல மிக்ஸ் ஆகிருக்கு. இதுதான் கொழுக்கட்டைக்கு வைக்கிற அடப்பு. இப்போ எல்லாத்தையும் அரைச்செடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இவ்வளவு பார்க்குறதுக்கே இப்படி இருக்குது. சாப்பிட்றதுக்கு மிகவும் சுவையாக இருக்கும். பயர் கொழுக்கட்டையை விட எள்ளு கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு மிக மிக சுவையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போவே எள்ளு உருண்டை பிடிக்கலாம், அந்தளவுக்கு அந்த பதத்தில் தான் இருக்குது. இதை வச்சு தான் கொழுக்கட்டை வைக்க போகிறேன். இப்போ கொழுக்கட்டை மாவை குழச்செடுக்க போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. தண்ணியை நல்லா கொதிக்க விட வேண்டும். நான் ஹீட்டரில் கொதிக்க விட்டுருக்கேன். அப்படியே கொதி நீரை ஊற்றி தான் குழச்செடுக்க போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நாங்கள் இடியப்பத்துக்கு எப்படி மாவு குழைப்போமோ அந்த மாதிரி குழச்செடுத்துக்கொள்ளுங்க. எல்லா மாவும் தண்ணீரில் பட்ட மாதிரி இந்த பதம் வந்தவுடன் கொஞ்ச நேரம் விடுங்க. அதாவது நாங்கள் கையால் தொட்டு பனைகிறதுக்குரிய சூடு வரும் வரைக்கும் அப்படியே விடுங்க. அப்படி வந்ததுக்கு பிறகு கையால் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி குழச்செடுத்துக்கொள்ளவும். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு பதமாக இருக்குது மாவு. இப்படி ஒரு பதத்தில் குழச்செடுத்தால் தான் கொழுக்கட்டை வெடிக்காது, நல்ல ஒரு பசைத்தன்மையோடு இருக்கும். கொழுக்கட்டை அச்சிருந்தால் அச்சில் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துட்டு மாவை ஒரு குழி வடிவத்தில் பண்ணி எடுக்க வேண்டும். ஓரளவு குழி மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு அடப்பை வச்சு இதை மூடி கொழுக்கட்டை இப்படி பண்ணி எடுக்கிறேன்ட்டு காட்ட போகிறேன். இந்த உள்ளே வைக்கிறத எங்கட ஊரில் அடப்பன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் உள்ளடன்னு சொல்லுவாங்க. அதே போல் வேறு வேறு மாவட்டத்தில் வேறு பேர்கள் கூட இருக்கலாம். நான் நினைக்கிறேன் இதை அடை என்று வாரது வந்து மூடண்டாக இருக்கும். இதை உள்ளே வச்சு மூடுறதால இதுக்கு உள்ளடண்டு பேர் இருக்குமென்று நான் நினைக்கிறேன். மூடித்து இந்த மாதிரி விரலால் பல் மாதிரி செய்து விட்டால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதே நேரம் இதை பல்லு கொழுக்கட்டைன்னு தான் சொல்லுவாங்க. எள்ளு மிகவும் ஆரோக்கியமான தானியத்தில் ஒன்று. இந்த எள்ளை வந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு எந்த மாதிரி செய்து கொடுத்தாலும் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னு பார்த்து செய்து கொடுக்கலாம். இப்படி செய்யும்போது பிள்ளைகள் நிச்சயமாக சாப்பிடுவாங்க. இப்போ வெளியில் நாங்கள் சாக்லேட் வேறு வேறு இனிப்புகளை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்குறத விட இப்படி செய்து வச்சோம்னு சொன்னால் 2-3 நாளைக்கு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்து கொடுக்கலாம். எந்த வகையிலும் பக்க விளைவுகள் இல்லாத ஒரு சத்தான உணவு தான். இப்படி நீங்களும் வீட்டில் செய்ய கற்றுக்கொள்ளுங்க. எந்த ஒரு தானிய வகைகளிலிருந்து எடுக்கும் எண்ணெயோ அல்லது பூக்களிலிருந்து எடுக்கும் எண்ணெயோ அந்த தானியமோ பூக்களின் பெயரை சொல்லித்தான் நாங்கள் எண்ணெயின் பெயரை சொல்லுவோம். ஆனால் எள்ளுக்கு மட்டும் எள்ளிலிருந்து எடுக்கும் எண்ணெயை நல்லெண்ணெய் என்று சொல்லுவோம். அந்த அளவுக்கு நல்லதொரு உணவு தான் எள்ளு. முடிஞ்ச வரைக்கும் கிழமையில் 2 தடவையாவது எள்ளு சாப்பாடு சாப்பிட்றது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியம் தரக்கூடியது. எந்த வகையான எள்ளு சாப்பாடு உங்களுக்கு செய்ய தெரியுமோ அந்த வகையில் செய்து சாப்பிடலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு மோதகம் உண்டு பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு நல்ல கொழுக்கட்டையை விட நல்ல குழியாக பண்ணி எடுத்துட்டு உள்ள தேவையான அளவுக்கு அடை வச்சு மூடி எடுத்துக்கொள்ள போகிறேன். எல்லாம் சேர்த்து மூடிட்டு அதில் மேல் பகுதியில் ஒரு குடம் மாதிரி அமைப்பாக இந்த மாதிரி விரலால் செய்து விட்டுட்டு இந்த சைடில் கொஞ்சம் வடிவாக இருக்கிறதுக்காக இப்படி செய்து விட்டால் பார்க்க நல்ல அழகாக இருக்கும். பாருங்கள் என்ன அழகாக செய்திருக்கேன்ண்டு. இப்போ இன்னும் ஒரு வகையான மோதகம் செய்து காட்டுறோம் பாருங்கள். இப்படி 4-5 இடத்த பிடிச்சி நாங்கள் அமர்த்தி விட்டோம்னு சொன்னால் அதில் பாய் வந்து நல்லா மூடுபட்டுரும்.
இப்போ சேர்த்து மூடி விட்டால் சரி. இதுவும் ஒரு வகையான மோதகம் தான், பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்குது. கொழுக்கட்டை பண்ணி கொண்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு பக்கம் கொழுக்கட்டையை அவிச்சு இறக்கி எடுக்கலாம். இப்போ நான் சட்டியில் தண்ணியை வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். அதில் வச்சு அவிக்கக்கூடிய மாதிரி ஒரு ஸ்டீமர் எடுத்துருக்கேன். அதில் வச்சு தான் அவிக்க போகிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற எந்த வகையான நீராவியில் அவிக்கக்கூடிய சட்டியாக இருந்தாலும் கொழுக்கட்டை அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இட்லி சட்டியில் கூட அவிக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காகத்தான் நான் சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் எண்ணெயை தொட்டு இதில் தடவி எடுக்கிறேன்னு என்னென்னு சொன்னால், இதில் வந்து கொழுக்கட்டை ஒட்டுப்படாமல் இருக்கணுன்றதால இந்த மாதிரி எண்ணெயை தடவி எடுத்துட்டு ஒன்று படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அவிக்க போகிறேன். இதை கொஞ்சம் சின்ன சட்டி தான், நான் 4-5 கொழுக்கட்டையாக வச்சு அவிக்க எடுத்துக்கொள்ள போகிறேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கு பிறகு வச்சு அவிச்சு எடுத்தால் சரி. நல்லா கொழுக்கட்டையை சிறுத்தவிய விட வேண்டும். அப்போ தான் ஆறுனதுக்கு பிறகு வெடிக்காமல் நல்லா அழகாக இருக்கும். எல்லா கொழுக்கட்டைகளையும் அவிச்சு இறக்கி எடுத்துத்தன். மட்டக்கிளப்பில் பயர் கொழுக்கட்டை அவிக்கிறத விட கூடுதலாக வந்து எள்ளு கொழுக்கட்டை தான் அவிப்பாங்க. அதுவும் எங்கட ஊரில் வந்து எள்ளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எள்ளு கொழுக்கட்டை தான் கூடுதலான முறையில் எள்ளு கொழுக்கட்டை தான் அவிப்பாங்க. அதைத்தான் உங்களுக்கு நான் செய்து காட்டணும்னு சொல்லி விரும்பினேன். நான் அதுக்காகத்தான் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். இந்த முறையில் நீங்களும் செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பார்த்து எப்படி இருந்தது என்பதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்வது உங்கள் அன்பு திருப்பதி. நன்றி, வணக்கம். கொழுக்கட்டை செய்வதற்கு எந்த பொருட்கள் எந்த அளவில் தேவை என்பதை எனது முதலாவது கமெண்ட்டில் போய் பாருங்கள்.